ஆங்காளி பங்காளி எல்லாருக்கும் வணக்கம். கண்டென்ட் எதுவும் கிடைக்காத ஒரே காரணத்துக்கு கண்டென்ட் நிறையா இருக்குது, ஆனால் போகிறதுக்கு டைம் தான் இல்லை. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸ்கூட்டி வாங்கினதெல்லாம் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த சம்பவங்கள். ஆனால் வந்துட்டு அது வந்து வீடியோவாக நான் போட்டேன். ஆனால் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வந்துட்டு நான் லாஸ்ட்டாக ஓட்டியிருந்தேன். அதுக்கான வரவு செலவு வந்துட்டு நான் சொல்லலை. 4ஆம் தேதி 4/7/2026. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது 17ஆம் தேதி. சரி, ஓகே, நான் அதை சொல்கிறேன் எவ்வளோதுன்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டு செலவு என்னன்னு சொல்லிடுறேன். 4ஆம் தேதி 3ஆம் தேதி ரீசார்ஜ் வந்து 899 ரூபா என் ஃபோனுக்கு நான் போட்டிருந்தேன். அதை வந்து 3ஆம் தேதியில் சேர்க்க மனசில், ஏன்னா ஆல்ரெடி செலவு எக்ஸிஸ்ட்டை தாண்டிடுச்சு. அதை தாண்டக்கூடாங்கிறதுக்காக நான் அதை வந்து 4ஆம் தேதியில் எடுத்துக்கிட்டேன். 899 ரூபா. சாப்பாடு ஒரு 48, சிஎன்ஜி ஒரு 643, டீ ஒரு 24, மறுபடியும் டீ ஒரு 24, சிஎன்ஜி 619. ஃபுட்டு சிக்கன் ரைஸு எவ்வளோ தெரியுமா? 120. மறுபடியும் டீ 24, மறுபடியும் டீ ஒரு 22. மொத்தம் வந்துட்டு எவ்வளோ செலவுன்னா 258 ரூபா என் செலவு. அதுக்கப்புறம் இந்த சிஎன்ஜி செலவு வந்து 1262 ரூபா. மொத்தம் 1520 ரூபா ஒரு நாள் செலவு. அதில் வந்துட்டு இந்த 899 சேர்க்கலை, அதையும் சேர்த்தோம்னா 2419 ரூபா ஒரு நாள் செலவு. அன்றைக்கி நான் எவ்வளோ ஓட்டியிருந்தேன்னா, ஊபரில் வந்து 3890.28 ரேபிடோவில் 1333 ரூபா ஓட்டியிருந்தேன். மொத்தம் வந்து 5223 ரூபா 28. இதில் இந்த செலவு 2419 ரூபாய் கழிச்சோம்னா அன்னைக்கு நம்ம கையில் இருப்பு வந்து 2804 ரூபா 28. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5536 ரூபா நாள் ஒரு 3-4 நாள் ஓட்டின பெண்டிங் பேலன்ஸ் இருந்துச்சா, அதையும் சேர்த்தா நம்ம கையில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 8341 ரூபா 8 நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் 5ஆம் தேதி வரவு செலவு. 5ஆம் தேதி எவ்வளோதுன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஊபரில் வந்துட்டு கமிஷன் ஒரு 88 ரூபா 50 செலவு, டீ ஒரு 20, சிஎன்ஜி ஒரு 585, டீ ஒரு 30, டீ ஒரு 24, மறுபடியும் சிஎன்ஜி ஒரு 484, ஃபுட்டு ஒரு 80. அன்றைக்கி நம்ம சாப்பிட்டது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வேளை தான் சாப்பிட்ருக்கோம். நைட்டு மட்டும்தான் சாப்பிட்டேன், பாலையெல்லாம் சாப்பிடல. பாக்கியெல்லாம் டீயை குடித்து மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து எவ்வளோது பார்த்தீங்கன்னா 242 ரூபா 50 ஊபர் கமிஷனோட சேர்த்து ஒரு நாளைக்கு மட்டும் போட்டிருந்தேன். ப்ளஸ்ஸு ஒரு 1042 ரூபா 50 வந்துட்டு நம்ம சிஎன்ஜி போட்டது. மொத்தம் 1284 ரூபா 50 நம்ம செலவு. இதில் வந்து ஊபரில் வந்து 2342 ரூபா 93 ஓட்டியிருக்கோம். ரேபிடோ வந்து 1892 ரூபா ஓட்டியிருக்கோம். மொத்த செலவு பார்த்தீங்கன்னா ஓட்டுனது தானே கணக்கு பண்ணணும். எதுக்கு செலவு சொல்லிகிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் லூஜு மாதிரி. லூஜு டரக் 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 டடங் சிஎன்ஜி போகிறதுக்காக நின்றுட்டுருக்கேன். தெரியுதா கியூவு? அதோ அந்த முக்கு தெரியுது பார்த்தீங்களா? அந்த முக்கில் தான் வந்துட்டு பெட்ரோல் பங்க் இருக்குது. நம்ம இங்கேருந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். காட்டியிருக்கேன், அது கேமராவில் தெரியுதா தெரியுதுன்னு எனக்கு தெரியலப்பா. மொத்தம் வந்துட்டு எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 4234 ரூபா 93 ஓட்டியிருக்கோம். அன்றைக்கி செலவு வந்து 1284 ரூபாய் கழிச்சா 2950 ரூபா 43 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு மிச்சம். இந்த 2950 ரூபா ப்ளஸ் அந்த நாள் ஒரு அமௌண்ட் இருப்பு இருந்துச்சு பார்த்தீங்களா, 2344 ரூபா 8 அதையும் சேர்த்தோம்னா 11298 ரூபா 51 நம்ம கையில் இருப்பு இருக்கணும். கரெக்டாக? இதுதான் வந்து 2 நாள் வரவு செலவு. இதுக்கப்புறம் பைக்கு நகையை வச்சுட்டு எடுத்திருக்கோம், அதில் முன்ன பின்ன. அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம் கோயில் வரி ஒரு 10,000, அதாவது எப்படின்னா வரி வந்துட்டு 8,000. அதுக்கப்புறம் குடி வரி தனியாக போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிடா எடுத்து சூப்பு வைக்கணும், இது பூசை வைக்கணும், அதெல்லாம் வந்துட்டு தனியாக இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் இந்த 2 நாள் வரவு செலவு. இன்றைக்கி தேதி வந்து 17. இடையில பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் லீவ் போட்டேன்னா, அங்கிட்ட ஒரு 7, நேற்று ஒரு 4, 8 நாள் லீவ் போட்டேன். இனிமேல் ஃபர்தராக ஓட்டும் நம்புகிறேன். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நன்றி, வணக்கம்.